டாப் 5க்குள்ள சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப கேள்விக்குறியா மாறியிருக்கு. இதனால அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோகத்துல இருக்காங்க. என்ன நடக்கப் போகுது? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிராண்ட் ஃபினாலேவ நெருங்கி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் டாப் 2 ஃபைனலிஸ்ட் யார் யாரு? அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போன வாரம் நடந்த ரவுண்ட்ல ஒரு ஆள செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் விஷ்ணுவர்தன் அவர்கள். இந்த வாரம் நடந்த ரவுண்ட்ல ஒரு ஆள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அக்ஷிக் நிருப்பம் அவர்கள். இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. அதனால டாப் 2 ஃபைனலிஸ்ட்டா இவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் 3 ஸ்லாட் பெண்டிங் இருக்கு. இந்த ஒரு 3 ஸ்லாட்குள்ள அபிஷேகா அவர்கள் உள்ள வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப மிகப்பெரிய அளவுல எல்லாருக்குமே எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு 3 ஸ்லாட்டுக்கே கிட்டத்தட்ட 5 டூ 6 பேத்துக்குள்ள போட்டி அப்படிங்கிறது கடுமையா நிலவிக்கிட்டு இருக்கு. முதல் ஆள் சொல்லணும் அப்படின்னா சுமன் அவர்கள சொல்லலாம். அவரு ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஒரு ஸ்லாட்ல இடம் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலயுமே இருந்துட்டு இருக்கு. அதே போல இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வர்ஜா அப்படிங்கிற பொண்ணுமே ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து இந்த ஒரு 3 ஸ்லாட்குள்ள இடம் கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து மோக்ஷிதா இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. இப்படி அந்த ஒரு 3 பிளேஸ்க்கு 5 டூ 6 பேத்துக்குள்ள கடுமையான ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் இதுல இருக்கவங்கல்ல அபிஷேகா ரொம்ப கம்மியா பாடுறவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனா இந்த டாப் 3க்குள்ள அவங்க வருவாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. வர மாதிரி இருந்தா முதல் வாரம் அல்லது 2வது வாரமே அவங்க வந்திருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் வரல அப்படிங்கிறது அவங்க ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பெண்டிங் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு போட்டியிடுறவங்களும் ரொம்பவே டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ஸ் தான். இதனால எங்க அபிஷேகா வராம போயிடுவாங்களா? அப்படிங்கிற பயம் எழுந்திருக்கு. இந்த ஒரு சீசன்ல அபிஷேகா அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், கடந்த சீசன்ல பவித்ரா ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கோல்டன் ஷவர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா டாப் 5 செலக்ட் ஆகும்போது அவங்க செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் பீப்புள் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் அவங்கள டாப் 6க்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இது கடந்த சீசன்ல நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி அபிஷேகாக்கும் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அதே தான் எக்ஸாக்ட்டா நடக்கும் அப்படின்னு நம்ம உண்மையிலுமே எதிர்பார்க்கல. டாப் 5ல டாப் 2 செலக்ட் ஆகியாச்சு. பெண்டிங் 3க்கு மிகப்பெரிய ஒரு போட்டி போகுது. இந்த ஒரு 3 பிளேஸ்க்குள்ள அபிஷேகா வரல அப்படிங்கும் பட்சத்தில் பீப்புள் சாய்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அவங்கள உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ அபிஷேகா அவர்கள் வரப்போற 3 வாரத்தை எப்படி உபயோகிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். போன சீசன் மாதிரி பவித்ரா மாதிரியே தான் அவங்கள கடைசியில பீப்புள் சாய்ஸா கொண்டு வர போறாங்களா? இல்ல அடுத்த 3 வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துல அவங்கள செலக்ட் பண்ண போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல யார் வின்னர் அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சீசன் தான் இது. ஏன்னா ஃபைனலிஸ்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றப்ப நமக்கெல்லாம் பயங்கர ஷாக். என்ன இவரா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் வின்னரும் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.